பரங்கிப்பட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு. யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரணைக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் பின்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன் என்றான். இங்கே ஒரு திருமண வீட்டிலே இயேசு செய்த முதலான ஒரு அற்புதம் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே. இதற்கு முன்னதாக ஒரு சிறு தகவலை சொல்லிவிடுகிறேன். இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாக்குறவங்க தொடர்ந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை லைக் பண்ணுங்க, அதன்படியே கமெண்ட் பண்ணுங்க, இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நல்ல தகவல்களை உங்களுக்கு சொல்ல அது ஏதுவா மாறும். இந்த நாளில வார்த்தை சொல்லுகிறது, திராட்சை ரசம் வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. உங்கள் வாழ்க்கையில கூட தண்ணீரை இயேசு திராட்சை ரசமாய் மாற்ற முடியும் என்றால் உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் பிரச்சனைகள் ஆசீர்வாதமாக மாறும். இந்த இடத்துல முதலாவது செய்த அற்புதம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றி அந்த கல்யாண வீட்டில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான அற்புதத்தை செய்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீரையும் உங்கள் சூழ்நிலையிலும் களிப்பாக மாற்ற முடியும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தயவும் பாதுகாப்பும் கூட இருந்து நடத்தட்டும். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.